டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று பிரதமர் மோடியின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டும் என்று பாஜக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பி வந்தது. ஆனால் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இறுதியாக 8வது முறை சம்மன் அனுப்பப்பட்ட போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்யக்கூடாது என்று கேட்டிருந்தார். ஆனால் மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இதனையடுத்து அன்று இரவே அதிரடி ரெய்டு நடத்தி கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது நாடு முழுவதும் பெரும் விவாதங்களை கிளப்பியது. ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளில் டெல்லி அமைச்சர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றனர். தேசிய அளவில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனும் சமீபத்தில் தான் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் ஆம் ஆத்மி கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் குறித்து பேசிய பாஜக மூத்த தலைவரும் எம்பியுமான ஹர்ஷ் வர்தன், கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே அவர் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஒருவரிடம் தனது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.